ஸோ ஹே காய்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா ராமேஸ்வரத்துலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் ஃபார் அவேல இருக்க நம்ம இந்தியாவோட பார்டரான தனுஷ்கோடிக்கு தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கரெக்டாக போட்டு பாருங்க, 1964 சைக்ளோன் டிஸ்ட்ராய் தனுஷ்கோடி அண்ட் ராமேஸ்வரம். 27 கிலோமீட்டர் தான் கரெக்டாக இதுலேருந்து. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தனுஷ்கோடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். 60 வருஷம் ஆச்சு கரெக்டாக இன்னையோட, பட் ஆனால் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் தனுஷ்கோடியே போனது கிடையாதுன்ற பர்சன் இருந்தீங்கன்னா ஸோ டேம் ஷூர் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. Hey Siri, call Harish. Calling Harish. ஸோ இந்த பார்த்தீங்களா, சிலதெல்லாம் கட்டி இடிஞ்சு போன மாதிரி இருக்கா. இதெல்லாம் அவங்க வந்து இருந்த இடங்கள். ஸோ அவங்க வந்து வசித்த இடங்கள். இது எல்லாமே தனுஷ்கோடியில் மக்கள் இருந்தப்போ இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது டிசம்பர் 22 நைட் 1964. ஸோ இந்த ஒரு டேட் வர தனுஷ்கோடியோட மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ஸோ அவங்களோட ஒர்க் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பார்த்துட்டு வந்து ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது நெக்ஸ்ட் டே நம்ம எல்லோரும் இருப்போமா இல்லையான்ட்டு. அதான் அவங்களோட லாஸ்ட் நைட்டுன்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ அந்த பிளேசஸ் வந்து எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக பாருங்கள். நம்ம வந்து மதுரை டு தனுஷ்கோடி வர நான் ஸ்டாப் மோட்டோ விளாக் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தனுஷ்கோடியை தாண்டி அரிச்சல் முனைக்குன்னு போனோம். ஆக்சுவலாக தனுஷ்கோடியிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் இந்த அரிச்சல் முனை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் எண்ட் ஆஃப் தி இந்தியா. ஸோ ஆக்சுவலாக தனுஷ்கோடியில் வந்து நிறைய அலை வரும்னு சில நேரம் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அலை கம்மியாக இருக்கப்போ நம்ம போய் கால் நனைச்சிக்கலாம். பட் ஆனால் குளிக்கிற வந்து அட்வைசபிளே கிடையாது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா குளிக்கிறத தவிர்த்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது எல்லாமே எடுத்து ஸோ மெமரிஸை கேப்சர் பண்ண வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம் தனுஷ்கோடியை. ஸோ இங்கே வந்து ஹார்பர் அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ 1964 இந்த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இப்போ எந்த ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஷிப்ஸ் எல்லாம் ஓட்டுற கேப்டனுக்காக ஸோ இங்கே வந்து தனுஷ்கோடின்னு ஒரு கிராமம் இருக்குங்கன்னு டினோட் பண்ணுறக்காண்டி இந்த லைட் ஹவுஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஏடிவி பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 வீலர் பைக் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து இங்கே ரெண்டலுக்கு வந்து எடுத்து நம்ம ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இந்த சைடு வாழ்கிற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே இருக்க ஹோட்டலாக பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அந்த இடத்துக்கு போனாலே ஃபிஷ் மீல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கனால எந்த விதமான ஒரு குவாலிட்டியில் அவங்க வந்து காம்ப்ரமைஸுமே இல்லை. இது மாதிரி ப்ரைஸும் 100 ருபீஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ரைஸ், ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமாட்டி ஒரு ஃபிஷ் கிரேவியில் இருக்க ஒரு ஃபிஷ் பீஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தான் தனுஷ்கோடியோட 1964 டிஸ்ட்ராய் ஆன ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதை போய் குட்டியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோடி ஹிஸ்ட்ரி 1964 ஒரு டேட் வந்து போடலை, இயர் வந்து கரெக்டாக போட்டு பாருங்க. 1964 சைக்ளோன் டிஸ்ட்ராய் தனுஷ்கோடி அண்ட் ராமேஸ்வரம். தனுஷ்கோடியில் ஹார்பர்லாம் இருந்திருக்குங்க. ஹார்பர் ரயில்வே ஸ்டேஷன் டூரிங் பிரிட்டிஷ் பீரியட். இது வந்து தெரியுமா, அது நெட்டில் தெரியும்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடி ஸ்ரீலங்காவோடது. அப்புறம் இந்த ராமர் பிரிட்ஜ் 27 கிலோமீட்டர் தான் கரெக்டாக இதுலேருந்து ஸ்ரீலங்கா. பட் ஆனால் தெரியாது இங்கேருந்து. தனுஷ்கோடி ஹார்பர். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த காலத்தே சைக்ளோனில் அழிஞ்சாலும் ஸோ சின்ன தடயங்கள் வந்து அங்கே இருக்குது. அதை பார்க்குறப்போ உண்மையிலே செம ஹிஸ்டாரிக்கல் ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த வெள்ளத்தில் வந்து மீட்டது. 60 வருஷம் ஆச்சு கரெக்டாக இன்னையோட, பட் ஆனால் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏய் கல்லுதான்ப்பா.
கல் தானே கல். ட்ரெயின் கல்லில் தானே போகும். கல்லுலேயும் அந்த இரும்பு தண்டவாளம். கல் இரும்பு தண்டவாளம் சேர்ந்து என்னடா இருக்கும்? ஐ திங்க் இது மேலே எதுவும் தண்டவாளம். அதுக்குள்ளே என்ன இருக்கு? பூட்டி வச்சிட்டாங்களோ? சிங்கிள் இப்போ தான் போட்டிருக்க மாதிரி. இப்போ தான் போட்டிருக்காங்க. கிணறுன்னு நினைக்கிறேன். கிணறு மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி தானே தெரியுது. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு போகிறப்ப இந்த மாதிரி பேர் எழுதுறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ அப்படி கட்டனால இப்போ வந்து இன்னும் நம்ம பெருமையை அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ராமர் பாதம், ஸோ ராமர் பாதம் பட்ட மிதக்கும் பாறை வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம போய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து அமுக்கிறப்ப ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு பாறை மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸாக பாறை மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் எப்படி இது வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ நம்ம தனுஷ்கோடி போகிற வழியில் லெஃப்ட் சைட்லேயும் தனுஷ்கோடிந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப ரைட் சைட்லேயும் ராமர் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிரிட்ஜில் தான் போகணும், குட்டியாக இருக்கும். ஸோ போகிற வேயை வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து ஸோ கொஞ்சம் க்ரௌடாக இருந்தால் எங்களால் ஒழுங்காக போய் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயினாக இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய ட்ராவல் vlogs ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும். இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.